முடித்து வா. பூதகளவே தாயே, மன்னர் இருக்கின்றாரோ? இருக்கின்றார். ஒரு பெண்பால் வந்திருப்பதாக அறிக்கை செய். ஆகட்டும் அம்மா. அரசே, ஒரு பெண்பால் வந்திருக்கிறார். வர சொல் அண்ணவரை. ஆகட்டும் ஐயா. வர சொல் அண்ணவரை என்றார். என்ன ஆணவம்? வருகின்றானா இல்லையா கேள். வருகின்றானா இல்லையா என்று கேள் சொல்றாங்க. என்ன ஆணவம், என்ன அகங்காரம்? ஒரு நாட்டின் கொத்தமனை பார்த்து ஒரு பெண்பால் வருகின்றானா இல்லையா என்றா கேட்டிருக்கிறாள். ஆமாம் ஐயா. அவள் உருவத்தை பார்த்தாலே தன்மையாக தோற்றமளிக்கிறாள். அண்டத்துக்கு விண்டமாக தெரிகிறது ஐயா. சரதேவி போன்று தோன்றுகிறாரா? ஆமா. புறப்படு சென்று காணலாம். ஆகட்டும் ஐயா. தாயே ரோகமாதா, நீ என்று அறியாத விதத்தில் இந்த சிறியனை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் தாயே. பகவான் அடியார்கள் துயர்தீர்க்குமாகாரி வண்ண பூமாரி மகமாரி எங்கள் திருசூடி அடியார்கள் துயர்தீர்க்குமாகாரி வண்ண பூமாரி. சங்கரி கௌரி மாறி சொல்லும் கோலத்துக்காரி இன்றை மலையோரினி வேந்தற்கு விமல சக்தி மந்திரி உமையவராகி மாதாங்கி அம்மா தேவி ஏரான நல்வரத்தை பெருகிட அருள்வாய் அம்மா. உன்னை வணங்காத மனம் கூட உன்னை கண்டாலே பேரில் சுரங்கும். அடியார்கள் துயர் தீர்க்கும் திருவருளி மன்ன பூமாதா. தாயே ரோகமாதா, பிரயத்த மன்னர் நீ என்று அறியாத விதத்தில் இந்த சிறியை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் தாயே. ஆகட்டும் பிரயத்த மன்னர். அம்மா, நல்லொரு நேரத்தில் எம்முடைய சமூகத்தை நாடி வந்த காரணம் யாதோ? நற்செய்தினோர் எதற்காக வந்தீர்கள் தாய்? நற்செய்தியாகவே வந்திருக்கின்றேன். பிரயத்த மன்னர், இதோ என் கரத்தில் இருக்கும் இந்த குழந்தை யார் என்று சற்று போர். புரியவில்லையே தாயி. ஒன்றும் புரியவில்லையா? பிரயத்த மன்னர், குழந்தை இல்லாத காரணத்தினாலே கானகம் சென்றாயா? சென்றேன் அம்மா. முனிவரை கண்டாயா? கண்டேன் தாயே. முனிவரின் அருளினாலே மாங்கனியை பெற்று வந்தாயா? சண்டகௌசிக மகாமுனிவரிடத்தில் மாங்கனியை பெற்று வந்தேன் தாயே. பெற்று வந்த கனியை இரு மனைவிக்கும் இரு பிளவாக பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் பிடிவாதத்தினால் வாழ்கொண்டு பிளவு செய்து நான் பகிர்ந்து கொடுத்தேன் தாயே. பகிர்ந்து கொடுத்த காரணத்தினாலே அந்த குழந்தை அங்கையினம் உள்ள குழந்தையாக பிறந்தன. இது நமக்கு எதற்காக என்றல்லவா அகழ்கரை சந்திரமாக வீசி எறிந்து விட்டேன் தாயே. அகழ்கர சொந்தமாக வீசி எறிந்தால் நானோ நகர்வளம் ஒரு சமயத்திலே உன்னுடைய ஆலயத்தை வாழ்வெடுத்தினேன். அருள் புரியாத தெய்வத்திற்கு ஆலய வழிபாடு எதற்காக என்றல்லவா உம்முடைய ஆலயத்தை யாம் இழுத்து முடினோம் தாயி. ஆனால் நீங்கள் நள்ளிரவு நேரத்திலே பிரசன்னமாகியது எதற்காக தாயி? நகர்வளம் ஒரு சமயத்திலே வருகின்ற போது நான்கு திக்கு நகர்வளம் ஒரு சமயத்திலே திசைகளிலும் நகர்வளம் வருகின்ற போது அர்த்த ஜாமத்தில் அகழ்கர சந்திலே இரு பிளவாக இருக்கும் இந்த குழந்தையை கண்டு என்னுடைய அருளினாலே இந்த குழந்தைக்கு உயிரையும் தந்தேன். அம்மா, யாருடைய குழந்தை என்று நேரத்தால் பார்க்கும் சமயத்திலே உன்னுடைய குழந்தை என்று தெரிந்து கொண்டேன். ஆகையினால் இந்த குழந்தையை உன்னிடத்தில் ஒப்படைக்கலாம் என்று சமூகத்தை நாடி வந்திருக்கின்றேன். அம்மா எந்தனைக்கென்பம்மாய் சந்தனம் தர வந்த இணையடி சரணம் அம்மா சரணம்
கரத்தினால் எடுத்து உயிர் கொடுத்து எமக்கு அளித்தமையால் பேரானந்தம் அடைந்தேன் தாயே. மிக்க மகிழ்ச்சி பிரகதத்த மன்னா. அம்மா, தங்கள் திருக்கரத்தினால் எடுத்து உயிர் கொடுத்து எமக்கு அளித்தமையால் இந்த குழந்தைக்கு தங்களுடைய திருநாவால் பெயர் சூட்ட வேண்டும் தாயே. அவ்வாறு பெயர் சூட்டுகிறேன். சரசந்தன் என்று மேல் பெயர் சூட்டின கட்டுமே ராஜபூமா. பெயர் சூட்டின ராஜபூமா. பிரகதத்த மன்னா, இந்த குழந்தை இருந்த இடம் அகைக்கர சந்து. மாதவன், குழந்தையை கண்டெடுத்தவள் இந்த சரதேவதை நான். ஆகையினால் இந்த குழந்தையிடம் சந்து என்பதால் சந்து என்கின்ற முதல் பதமும், இந்த குழந்தையை கண்டெடுத்து உயிர் தந்த என்னுடைய சரதேவதை என்கின்ற சரா என்கின்ற முதல் பதமும் சேர்த்து சராசந்தன். ஐயா, என் மனைவிமார்கள் வேதனையில் ஆழ்ந்திருப்பார்கள். அகட்டும் ஐயா, அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விடு குழந்தையை. அகட்டும். சராசந்தன் என்று பெயர் சூட்டுகிறேன். தாயே லோகமாதா, அவன் இருந்த பேரின் இடத்தின் பெயர் விளங்கவும் சரதேவியாகி நீ உயிர் கொடுத்து எமக்கு அளித்தமையாலும் அந்த குழந்தைக்கு சரா சந்தன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். திருநாவினாலே பெயர் சூட்டியிருக்கின்றேன். அவனுடைய குணாதிசமே தன்மையாக இருக்கும் என்பதை நீயே உரைக்க வேண்டும். பிரகதத்தம் அண்ணா, நான் அமர்ந்து சவாரி செய்யக்கூடியதோ இளஞ்சியம் இன்னும் வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கே எழுந்தருளி, எதுகுல மரபிலே உதித்த வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கே எழுந்தருளி, இதோ எங்களுடைய சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடக மன்றத்தின் ஹார்மோனிஸ்டராக விளங்கக்கூடிய இன்னும் சித்த மருத்துவர் இன்னும் சீதாராமன் ஐயா அவர்களுக்காக 51 ரூபாயும் ரேணுகம்பாள் நாடக மன்றத்தில் எனக்காக 51 ரூபாய் அன்பாக வழங்கியிருக்கிறார். அத்தகைய நல்ல வல்லம் படைத்த வேலுப்பிள்ளை அவர்களுக்கு வேலுப்பிள்ளை அவர்கள் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் பற்றி பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். பிரகதத்தம் அண்ணா, நான் சவாரி செய்யக்கூடியதோ ஓர் சிங்கம். ஆனால் இந்த குழந்தைக்கு பலம் 7 சிங்க பலமாகும். தாயே, ஆனால் அவனுடைய குணம் குறைத்து விட்டீர்கள். ஆனால் அவனுடைய ஆயுள் பலத்தை நீங்களே உரைக்க வேண்டும். பிரகதத்தம் அண்ணா, இறக்கும் வரையில பலம் என்றால் இறக்கும் வரையில்